என்ன ரகு சாப்பிட்டியா? ம். என்னல உங்கறா ஒழுங்கா சாப்பிடலையோ? அதெல்லாம் நல்லாதாம்மா சாப்பிட்டேன். சரி ரகு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ல. என்னதுமா சொல்லுங்க. அது வந்து மக்களே, ம். நீ இத்தனை நாளா கல்யாணம் வேணாம் வேணான்டா. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? ஏல சொல்ல வரத கேளுல. சரி சொல்லுங்க. ஏல நம்ம தரகர்கிட்ட உன் போட்டோவை கொடுத்துருந்தேன். தரகர் கிட்ட கொடுத்தீங்களா? ஆமல, இப்ப எதுக்கு கோபப்படுற? ஏம்மா கோவமெல்லாம் படலம்மா. நான் தான் உங்களை பொண்ணே பார்க்காதீங்க, எனக்கு கல்யாணமே வேணாம் தானே சொல்லி வச்சிருக்கேன். ஏல அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமால? எங்களுக்கு பின்னாடி உன்னை யார் பார்த்துப்பா? என்னதானே நம்ம முருகன் அண்ணே பார்த்துப்பாரு. என்னன்னு பார்த்துப்பியல்ல? அதெல்லாம் பார்த்துப்பேன் தம்பி. நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை துணைன்னு ஒண்ணு வேணும்ல தம்பி. அதுக்காக தானே அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாவ. பாருங்கனே இவன் எப்படி எல்லாம் பேசுறான்னு. ஏம்மா இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் உங்ககிட்ட இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தேவையில்லாம எதுக்கு தரகர்கிட்ட எல்லாம் என் போட்டோ கொடுத்தீங்க? ஏல எங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்காதல்ல உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு? ஏம்மா உங்க ஆசையெல்லாம் நியாயம்தான், ஆனா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்ப எப்பந்தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்? அதெல்லாம் எனக்கே தெரியாது. நான் சொல்றத ஒரு தடவை கேளு ரகு. பொண்ணு நல்ல அழகா இருக்குல, நம்ம ஊரு பிள்ளைதான். அவிய கூட நமக்கு தெரிஞ்சவிய தான். நல்ல பிள்ளைல, நல்ல குடும்பம். பிடிச்சிருந்தா பாரு, இல்லனா விடு, வேற பிள்ளைய தேடுவோம். ஏம்மா நான் எந்த பிள்ளையும் பார்க்க விரும்பல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேசாம உங்களோட வச்சுக்கோங்க, என்கிட்ட எல்லாம் வந்து சொல்லாதீங்கம்மா. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்றதுல விருப்பமே கிடையாது. நான் சொல்றத ஒரே ஒரு தடவைனாலும் கேளு ரகு. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. நம்மளே தேடி இருந்தா கூட இவ்வளவு நல்ல பிள்ளைய பாத்துருக்க முடியாது. தரகர் நல்ல பிள்ளையா பார்த்து கொடுத்துருக்காரு. ஒரே ஒரு தடவை அந்த பிள்ளை ஓட்டோவை பாரு, உன் மனசே மாறிடும். என் கண்ணுக்கு ஒரே ஒருத்தி மட்டும் தான் அழகா தெரியவா, அது ஏன் பாரு மட்டும்தான். வேற யாரை பார்த்தாலும் எனக்கெல்லாம் அழகா தெரியாது. இதை எப்படி எங்க அம்மா கிட்ட நான் சொல்ல முடியும்? சொன்னா என்ன வெளுத்து விடுவாவ. பாரு கிட்ட சம்மதம் வாங்கணும், அதுக்கப்புறமா தான் அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்ல முடியும். கொஞ்ச நாள் டைம் கொடுப்பாவன்னு பார்த்தா அதுக்குள்ள பொண்ணை தேடன்னு ஆரம்பிச்சிட்டாவளே. இல்ல என்ன நீயா வாய்க்குள்ள முணுமுணுத்து கிடக்கா? ஒன்னும் இல்லம்மா, விடுங்க. இல்ல அந்த பிள்ளை நல்ல பிள்ளைல, அந்த பிள்ளை போட்டோ ஒரே ஒரு தடவை பாரு. ஏம்மா எவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்தாலும் எனக்கு வேண்டாம்மா. நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ற ஐடியாலேயே இல்ல. இல்ல உங்க அப்பா எல்லாம் பொண்ணை பாத்துட்டாருல, அவியலுக்கு நல்லா பிடிச்சிருக்குது. நீயும் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னா இந்த இடத்துல முடிச்சிடலாம்ல, நல்ல இடம். அவருக்கு பிடிச்சிருந்தா அவரு கட்டி வை. யாவுல பின்னென்ன, அவருக்கு பிடிச்சிருக்கு இவருக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு பிடிச்சாதான் கட்ட முடியும். உனக்கு பிடிக்காதுல, உனக்கு இந்த ஜென்மத்துல எந்த பிள்ளையும் பிடிக்காது. நீ பாரு, இப்படியே காய் வேஷ்டி கட்டிக்கிட்டு சாமியார தான் போற. போயிட்டு போறேன், விடுங்க. ஏம்ல இப்படி பண்ற? உன் நல்லதுக்கு தானே நாங்கெல்லாம் சொல்றோம். ஏம்மா எனக்கு ஒரு பிள்ளைய பிடிக்கணுமா, பிடிச்சதுக்கு அப்புறமா நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன் அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கணும். அதுக்கப்புறமா வந்து உங்ககிட்ட சொல்றேன், நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க. சும்மா தேவையில்லாம நீங்க எனக்கு பொண்ணெல்லாம் பார்த்துட்டு தெரியாதியம்மா. என்ன காதல் கல்யாணமா? ஆமா. ஆமாவா? ஆமாம்மா, எனக்கு அந்த பிள்ளைய பிடிக்கணும், அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கணும். அப்படின்னா லவ் மேரேஜ் தானே பண்ண முடியும். நீங்க பண்ற மாதிரி அரேஞ்ச் மேரேஜா பண்ண முடியும்? இங்க பாரு, இந்த வீட்ல இருந்து லவ் மேரேஜ் அது இதுன்னு என் காதுல விழுந்துச்சு, நல்லா இருக்காது பாத்துக்க. நல்ல பிள்ளையா, வீட்டுக்கு அடக்கமான பிள்ளையா நாங்க பிடிச்சி உனக்கு கட்டி வைப்போம். சும்மா தேவையில்லாம இந்த லவ்வுக்கு இவன்லாம் தெரியக்கூடாது பாத்துக்க. இந்த வார்த்தையெல்லாம் உங்க அப்பா காதுல கேட்டுச்சுன்னு வை, வீடு நேரம் ரெண்டா இருக்கும். ஏம்மா ஏமா? இங்க பாரு, நான் சொல்றத கேளு. இந்த பிள்ளை நல்ல பிள்ளை பாரு, இந்த பிள்ளைய கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். இந்த பிள்ளைய லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணு, அவ்வளவுதானே. ஏம்மா நீங்க பாக்குற பிள்ளைய எனக்கு எப்படிமா பிடிக்கும்? அதெல்லாம் பிடிக்கும் பாரு. அதெல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு வேலைக்கு நேராச்சு, நான் கிளம்புறேன். தம்பி. சொல்லுங்கண்ணே. தம்பி, அம்மா சொல்றது ஒரு வார்த்தை கேட்கலாம்ல? அம்மா உங்க நல்லதுக்கு தானே தம்பி சொல்லுவாவ, ஒரு வார்த்தை கேட்கலாம்ல? அப்படி சொல்லுங்கண்ணே. இவனுக்குலாம் என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அப்படி இல்லனே, எனக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறமா தானே கல்யாணம் பண்ண முடியும். இவைய பார்த்தாவன்றக்காக நான் ஏதோ ஒரு பிள்ளைய கட்டிக்கிற முடியுமா? இல்ல தம்பி, பிள்ளை அழகு போல இருந்துச்சு. நேத்து தரகர் வந்து போட்டோ கொடுக்கும்போது நானும் தான் பார்த்தேன், நல்ல பிள்ளையா இருக்கு. குடும்பமும் நல்ல குடும்பம் தான் தம்பி, எனக்கு தெரியும் அந்த குடும்பத்தை பத்தி. நீங்க கல்யாணம் பண்ணா அந்த பிள்ளை உங்களை நல்லா பாத்துக்கிடும். அந்த குடும்பமும் நல்ல குடும்பம், எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால தானே அம்மா இவ்வளவு தூரம் உங்ககிட்ட கேக்குறாவ. இல்லனே, எவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ற மாதிரி இல்ல. நான் எனக்கு பிடிச்சா மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன். இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ற ஐடியாலையும் இல்ல, எந்த பிள்ளையும் எனக்கு பிடிக்கவும் இல்ல. அப்படி எனக்கு பிடிச்சிருந்தா வந்து சொல்றேன், அந்த பிள்ளையனே கட்டி வைக்க சொல்லுங்க. அப்போ நீ கல்யாணம் பண்ண மாட்ட? நான் எப்பமா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்? இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் தானே சொல்றேன். இங்க பாருல, இன்னொரு தடவை இந்த மாதிரி பிள்ளையெல்லாம் கிடைக்காது. நல்ல பிள்ளையா இருக்குது, ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ பாரு. ஏமா சும்மா இருங்கம்மா, எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றோம்ல. எனக்கு வேலைக்கு நேராச்சு, நான் கிளம்புறேன். ஏல அந்த பிள்ளை போட்டாவையாச்சும் பாரு. நேத்தையா தரகர் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு, நீ தூங்கிட்டேன்னு உன்கிட்ட காட்டவும் முடியல. இனி இன்னைக்கு போன் அடிச்சு கேட்டா நான் என்னத்த சொல்ல? உன் போட்டாவெல்லாம் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயாச்சு. ஒழுங்கா அந்த பிள்ளை போட்டாவையாச்சும் பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எதையாச்சும் ஒன்று சொல்லி தொழல. எதுக்கு போட்டோவை பார்த்து சொல்லணும்? போட்டோவை பார்க்காமே சொல்லுவேன், எனக்கு பிடிக்கல. அப்போ இதுதான் உன் முடிவு, அப்படித்தானே? ஆமா. சரியில, அப்ப நீ இப்படியே இரு. நானே அந்த தரகருக்கு போன போட்டு என் பிள்ளைக்கு ஓகேவா, நாங்க ஒரு நாள் பொண்ணு பார்க்க வாரோம் அப்படின்னு சொல்லிட சொல்றேன். எம்மா போல, இனிமே உன் சம்மதத்தெல்லாம் கேட்கற மாதிரி நான் இல்ல. தோளுக்கு மேல வளர்ந்த பையில திட்டக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப இந்த ஓவரா போய்கிட்டு இருக்கான்.
இந்த மாதிரி இன்னொரு பிள்ளை கிடைக்குமா? சொன்னா புரிஞ்சுக்கவும் மாட்டான். பாருங்கண்ணே எப்படி பேசுறாவன்னு. எனக்கும் பிடிச்சாதானே கல்யாணம் பண்ண முடியும். எங்க அம்மாக்கு சொன்னா புரியுதான்னு பாத்தியலா? தம்பி அந்த பிள்ளை போட்டா பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நானும் அந்த பிள்ளைய பார்த்தேன். நல்ல அழகு போல இருக்கு. உங்களுக்கு நல்லா பிடிக்கும். ஒழுங்கா பாருங்க அந்த போட்டாவை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன உங்களுக்கு எல்லாமே தெரியும்லனே, தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே இப்படி சொல்றீங்க பாத்தியலா? எனக்கு எல்லாமே தெரியும் தம்பி. தெரிஞ்சதுனாலதான் நான் அப்படி சொல்றேன். ஒரு தடவை நான் சொல்றதையாச்சும் கேளுங்க. அந்த பிள்ளை போட்டோவை பாருங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லைனே. நான் வேலை கிளம்புறேன். ரகு தம்பி ஒரு 2 நிமிஷம் இருந்திருந்தாருன்னா நானே சொல்லியிருப்பேன் அது உங்களுக்கு பிடிச்ச பாரு பிள்ளைதான்னு. சரி அம்மா எப்படியும் நம்ம பாரு பாப்பாவை தானே முடிவு பண்ணியிருக்காவ. ரகு தம்பிக்கு தெரிஞ்சா நல்லா சந்தோஷப்படுவாவ. கேட்காம முடிட்டாவல. இன்னைக்கு வீட்டுக்கு வரவும் எப்படின்னு சொல்லிடணும். கௌரி, ஏம்மா யாரு? உள்ள வாங்க. ஏம்மா கௌரி இல்லையா? இருக்காம்மா, உள்ள இருக்கா. நீ யாரு? எனக்கு அடையாளம் தெரியலையே. நானும் இந்த ஊர் தாம்மா. கௌரியும் நானும் நல்லா பேசிப்போம். ஒரு விஷயமா பேச வந்தேன். கௌரியை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். அப்படியா? இந்த ஒரு நிமிஷம் இருமா. கௌரி ஏடி, அட வராத வேலை வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, வாங்க வந்து உட்காருங்க. எம்மா என்ன டீ? ஏம்மா நான் சொல்லியிருந்தோம்ல நம்ம பார்க்கு ஒரு மாப்பிளைய பார்த்துருக்கேன்னு. ஆமா, நல்ல பையன் சொல்லிட்டு இருந்தியே. ஆமாம்மா, அந்த பையலோட அம்மா தான். ஐயா அப்படியா? இது தெரிஞ்சிருந்தா முதைய உட்கார சொல்லியிருப்பேனே டீ. போட்டி போய் ஒரு கப்பு காப்பியை போட்டு எடுத்துட்டு வப்போ. ஏம்மா அதான் நான் பார்த்துக்கிடியே, நீ கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருமா. சரி டீ, நீ போ. ஏம்மா நல்ல சொத்து பத்து உள்ள குடும்பமா. இந்த வீட்டை நம்ம பாரு வாக்கப்பட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், அவிய நல்லா பார்த்துக்கிடுவாவ. அது மட்டும் இல்லாமல் இவியல நல்ல குணமா. அதனால் நம்ம பாரு இந்த வீட்டுக்கு போனால் நல்ல ராணி மாதிரி வாழுவா. கொஞ்சம் வீட்டை நல்லபடியாக பேசிட்டு இருமா. நான் போய் காப்பியை போட்டு எடுத்துகிட்டு ஓடி வந்துடுறேன். சரி டீ, நீ சொல்லிட்டல்ல, நான் பார்த்துக்கிடியேன் போ. சரிம்மா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன். அட காப்பியெல்லாம் வேண்டாம், நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசுவோன்னு தான் வந்தேன். இருங்களா, ஒரு கப்பு காப்பி குடிச்சிட்டு பேசுவோம். மொத வீட்டுக்கு வந்திருக்கீங்க, காப்பி கூட குடிக்கலன்னா எப்படி? காப்பியை குடிங்க, நான் போய் போட்டுட்டு வருவேன், நீங்கள் குடிக்கணும். சரி எம்மா, பார்த்துக்க என்ன. சரி டீ. எம்மா உனக்கு எத்தனை பிள்ளைகளு? எனக்கு ஒரே ஒரு மவன் மட்டும்தாம்மா. அப்படியா? சரி சரி, பிள்ளை நல்லா இருக்குல்லம்மா? நல்லா இருக்காம்மா. கௌரி சொன்னா பார்த்துக்க. ஓ மவனை தான் என் பேத்திக்கு கேட்டிருக்காமே, அதான் கேட்டேன். ஆமாம்மா, நாங்கள் தரகர்கிட்ட போட்டோ கொடுத்து பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கடைசியில் பார்த்தா அது நல்லா தெரிஞ்ச வீட்டுக்கே வந்திருக்கு. தரகர் தான் சொன்னார், கௌரி அக்கா வீட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன் உங்கள் மவன் போட்டாவே, அவியலுக்கு நல்லவங்க பிள்ளைய பிடிச்சிருக்குவான் அப்படின்னு சொன்னாவே. அதான் நேரடியாக போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வருவோமே அப்படின்னு வந்தேன். சரிம்மா, நானும் உன் மவன் போட்டோவை பார்த்தேன், நல்ல அழகு போல இருந்துச்சு பிள்ளை. சரிம்மா. வெளியே வேலைக்கு போகிறானா இல்லை சொந்தமாக தொழில் வச்சுருக்கானா? அவன் தோட்டத்தை பார்த்துக்கிறாம்மா. அது போக வீட்டுக்காரு பிஸ்னஸ் வச்சுருக்காரு, அதையும் அவன் தான் பார்த்துக்கிறான். அப்படியா? நல்ல பொறுப்பான பையலாக இருப்பான் போலையே. ஆமாம்மா, நல்ல பொறுப்பான பையன். தோட்டத்துக்கு போயிட்டு தோட்டத்தில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு மிச்சம் இருக்க வேலையெல்லாம் அங்கே வேலை பார்க்குற வீட்டை சொல்லிட்டு வந்துடுவான். திருப்பி அவிய அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு அவிய அப்பா பிஸ்னஸை பார்க்குறதுக்கு போயிடுவான். போயிட்டு சாயந்தரம் போல் வந்து திருப்பி தோட்டத்தில் என்னென்ன வேலையெல்லாம் இருக்குது, என்னென்ன வேலை முடிச்சிருக்காவோ அதெல்லாம் பார்த்துட்டு நைட் ஆனதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே வருவான். அப்படியா? இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா? ஆமாம்மா, என் பிள்ளை நல்ல பொறுப்பான பிள்ளை. சரி சரி, கௌரியும் சொன்னா அங்கே அக்கம் பக்கத்தில் விசாரிச்சம்மா, நல்ல பையன் சொல்லியாவ, எனக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னா. இப்போ உங்ககிட்ட பேசவும் தானே தெரியுது எந்த அளவுக்கு நல்ல பையனு. ஆமாம்மா, சும்மா கூட வெளியே யார்ட்டையும் போய் பேச மாட்டான். அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு வருவான், அவன் வேலையை பார்ப்பான், திருப்பி வேலைக்கு போவான், அவ்வளோதான். மித்தபடி யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் அனாவசியமாக போய் நின்று பேசிக்கிட்டு அங்கே இங்கே நின்றுக்கிட்டுலாம் இருக்க மாட்டான். அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருந்துக்கிடுவான். ஆமாம், அதானே வேணும். எதுக்கு போய் யாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு? அவியவிய வேலையை அவியவிய பார்த்துட்டு பேசாமல் இருந்தாலே நல்லா தான் இருக்கும். ஆமாம்மா, இந்தாங்க காப்பி எடுத்துக்கோங்க. ஐயா என்ன ஒரேடியா அவங்க இவங்கன்ட்டியே? ஆமாம், ஆமாம் சம்மந்தி ஆக போகிறோம், இனிமே அப்படி தானே பேசணும். அது சரி, இந்தாங்க எடுத்துக்கோங்க. ஐயா நீங்கள் அப்படி பேசாதியா, எப்பயும் பேசாத மாதிரி பேசுங்க, எனக்கு யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி இருக்கு. சரி சரசி, எடுத்துக்க. இப்படி பேசுங்க, இப்படி பேசினாதான் எனக்கு உங்ககிட்ட பேசுன மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு அவிய இவியனா எனக்கு யாருக்கிட்டேயே பேசுகிற மாதிரில இருக்கு. சரி சரசு, தெரியாமல் அப்படி பேசிட்டே எடுத்துக்க. திடுதுப்புன்னு வீட்டுக்கு வந்திருக்கியே, என்ன விஷயம்? ஆமாம், வர வேண்டிய கட்டாயம் வந்திருக்கேன். எனக்கு உங்கள் பிள்ளை போட்டாவை தரகர் கொடுத்தாரு, அதான் நான் உங்களுக்கும் என் பையன் போட்டாவை கொடுத்தாராம்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு கேட்போமே அப்படின்னு வந்தேன். வேற யாரும்னா தரகரையே விட்டு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு கேட்க சொல்லியிருப்பேன். இது நம்ம வீடு தானே, அதான் நானே போய் கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எங்கள் எல்லாருக்குமே பையனா நல்லா பிடிச்சிருக்குது. இப்போ நீ வரலைனாலும் நான் தரகர்கிட்ட சொல்லி தான் அனுப்பியிருப்பேன். அப்படியா? ஆமாம், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரகுவை பிடிச்சிருக்கு. இப்போ நீ வரலைனாலும் நான் தரகருக்கு இப்போ ஃபோன் அடிப்புன்னு தான் இருந்தேன். ஃபோன் அடித்து ஒரு நாள் என் பிள்ளைய பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோன்னு தான் இருந்தேன். நீயே வந்துட்டா. அப்படியா? கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கே.
நல்ல விஷயம் நடந்திருக்குது. சீக்கிரமா சட்டுப்புட்டுன்னு பொண்ணு பார்க்க வாங்க. ஆ சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாளாக நான் வீடியோ போடலை. ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தொண்டெல்லாம் கட்டிக்கிச்சு, அதனால தான் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் என்ன உங்கள் வீட்டு பிள்ளையான்னு நினச்சி மன்னிச்சிருங்க. இனிமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போடுறேன். நம்ம பஞ்சேரி சேனலில் நேற்றுலேருந்தே வீடியோ வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கொஞ்சம் இன்னமுமே உடம்பு சரியில்லாமல் தான் இருக்குது, அதனால தான் நேற்று ஒரு வீடியோ மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது, அதனால பஞ்சேரிக்கு மட்டும் போட்டிருக்கேன். இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக இந்த சேனல்லையும் அந்த சேனல்லையும் வீடியோ வந்துடும். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிக்க விடுங்க. உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்வின் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ட்வின் தமிழன் ஃபேமிலியில் ஒருத்தராக மாறிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.